1949 செப்டம்பர் 17 சென்னை ராபின்சன் பூங்காவில் நடந்த பொது கூட்டத்தில் வைத்து திமுக என்ற புதிய கட்சியை தொடங்கினார் பேரறிஞர் அண்ணா. கட்சி தொடங்கிய சில ஆண்டுகளிலேயே பொது தேர்தல் வந்துவிட்டது. தேர்தல் பாதையை விரும்பாத பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்த அண்ணா என்ன செய்ய போகிறார் என்ற பெருங்கேள்வி எழுந்தபோது திராவிட நாடு கொள்கையை ஆதரிக்கும் கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் மட்டும் ஆதரவளித்துவிட்டு தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்த்தார் அண்ணா. முதல் தேர்தல் முடிந்த கையோடு திமுகவை வளர்த்தெடுக்கும் காரியத்தில் முழு வீச்சுடன் ஈடுபட்டார். அதற்கான களத்தை அப்போதைய பிரதமர் நேருவும் முதலமைச்சர் ராஜாஜியும் உருவாக்கி கொடுத்தனர். ஆம், தமிழகத்து ரயில் நிலையங்களில் உள்ள பெயர் பலகைகளில் எல்லாம் இந்தி எழுத்துக்கள் அதிக அளவில் இருந்தன. இந்தி ஆதிக்க மனப்போக்கின் அடையாளமாக கருதப்படும் இந்தி எழுத்துக்களை அழிக்கும் போராட்டத்தை அறிவித்தார் அண்ணா. அந்த போராட்டம் முடிவதற்குள் அடுத்த போராட்டத்திற்கு செல்ல வேண்டிய சூழலை உருவாக்கினார் ராஜாஜி. புதிய கல்வி திட்டம் என்ற பெயரில் குலக்கல்வி முறையை அறிமுகம் செய்தார் முதல்வர் ராஜாஜி. அதன்படி மாணவர்கள் அரை நாள் மட்டும் பள்ளியில் படித்துவிட்டு மீதமுள்ள அரை நாளில் தகப்பன் செய்யும் தொழிலை கற்க வேண்டும். அரை நாள் கல்வி திட்டம் என்று அரசாங்கம் சொன்னாலும் கூட அதனை வர்ணாசிரம தர்மத்தை வலியுறுத்தும் குலக்கல்வி திட்டம் என்று எதிர்க்கட்சிகள் எதிர்த்தன. திமுக மற்றும் திக நடத்திய போராட்டங்களின் நீட்சியாக ராஜாஜி பதவி விலகவே காமராஜர் முதலமைச்சரானார். குலக்கல்வி திட்டம் ரத்தானது. முதல் தேர்தலில் விலகி நின்ற திமுக 1957 தேர்தலில் களமிறங்க தயாரானது. அந்த முடிவை கூட கட்சியின் நிர்வாகிகள் மட்டத்தில் எடுக்காமல் கட்சியின் மாநாட்டை கூட்டி தொண்டர்கள் மத்தியில் வாக்கெடுப்பு நடத்தி தேர்தலில் போட்டியிட தயாரானார் அண்ணா. புத்தம் புதிய கட்சியாக இருந்த போதும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு தேர்தலை சந்தித்தது திமுக. அந்த தேர்தலில் திமுக 15 தொகுதிகளை கைப்பற்றியது. அண்ணா, கலைஞர், க. அன்பழகன், சத்தியவாணி முத்து, ப.உ. சண்முகம் உள்ளிட்டோர் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தனர். சட்டமன்றத்தில் அரசின் நல்ல திட்டங்களை ஆதரித்து எதிர்க்க வேண்டியவற்றை காட்டமாக எதிர்த்து செயல்பட்டார் பேரறிஞர் அண்ணா. அதேபோல் சட்டமன்றத்திற்கு வெளியில் கொள்கை வழி போராட்டங்களையும் மக்கள் பிரச்சனைகளையும் முன்னெடுக்க வழிகாட்டினார் அண்ணா. அந்த போராட்டங்கள் மக்கள் மத்தியில் திமுகவின் மீதான நம்பிக்கையை அதிகரித்தன. அதற்கான உதாரணம்தான் காலங்காலமாக காங்கிரசார் வசமிருந்த சென்னை மாநகராட்சி 1959ஆம் ஆண்டு திமுகவின் வசம் வந்தது. 50 எம்எல்ஏக்களை பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக மாறிய திமுக தலைவன் இல்லாத படையாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தது. என்றாலும் சட்டமன்றத்திற்கு தேர்வாகாத அண்ணாவை நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு அனுப்பியது திமுக. நாடாளுமன்றத்தில் கன்னி உரை நிகழ்த்திய அண்ணா, நான் திராவிட இனத்தைச் சேர்ந்தவன் என்று பெருமிதத்துடன் முழங்கினார். அந்த அறிமுகம்தான் டெல்லி தலைவர்களுக்கு வியப்பையும் விமர்சனத்தையும் சேர்த்தே எழுப்பின. பிரிவினை பேசும் அண்ணாவின் திமுக 50 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பது பேரபாயம் என்று கருதினர். இந்த பின்னணியில் சீனாவுடனான யுத்தத்தை அடிப்படையாக வைத்து பிரிவினை தடுப்பு மசோதாவை கொண்டு வந்தது நேரு அரசு. இந்தியாவை பிரிக்க வேண்டும் என்றோ திராவிட நாடு தனியாக பிரிய வேண்டும் என்றோ முழக்கமிடுவது புதிய மசோதாவின் மூலம் தடை செய்யப்பட்டது. திராவிட நாடு என்பதுதான் திமுகவின் உயிர் நாடி கோஷம். அண்ணா முன்வைத்த ஆகப்பெரிய கொள்கை முழக்கம். இனி அதை முழங்கினால் திமுகவே தடை செய்யப்பட்டுவிடும் என்ற சூழல் உருவானது. சட்டத்தின் துணை கொண்டு திமுக மீது தொடுக்கப்படும் தாக்குதலில் இருந்து காத்துக்கொள்ள திராவிட நாடு கொள்கையை ஒத்திவைத்தார் அண்ணா. அதற்கு பதிலாக அண்ணா எழுப்பிய அடுத்த கொள்கை முழக்கம்தான் மாநில சுயாட்சி. அதிகார பங்கீட்டுக்கு வழிவகை செய்யும் வகையில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தார் அண்ணா. பிரிவினை மசோதாவின் வழியாக திமுகவுக்கு தடைக்கல் போடப்பட்டிருந்த சூழலில் காங்கிரசுக்கு எதிராக மிகப்பெரிய வியூகத்தை வகுத்திருந்த அண்ணா 1967 தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடாமல் தென் சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டார். ஆனாலும் தமிழக மக்கள் அண்ணாவின் திமுகவுக்கும் அதன் கூட்டணிக்கும் வெற்றியை கொடுத்து ஆட்சியில் அமர்த்தினர். பதவியேற்பதற்கு முன்னால் பெரியாரை நேரில் சந்தித்து ஆசி பெற்றுவிட்டு 1967 மார்ச் 6ஆம் தேதியன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அண்ணா. அன்று தொடங்கிய திமுக ஆட்சி எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ அடக்குமுறைகள் மற்றும் அவதூறுகளை கடந்து காலம் உள்ளவரை பேசப்படும் சாதனை சரித்திரங்களை படைத்து தமிழ்நாட்டை தலைநிமிரச் செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.